guys, welcome to Xylem. So, இன்னைக்கு நம்ம question of the day seriesல periodic classificationல இருந்து ஒரு question discuss பண்ணலாம். So, question போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட handwritten notes வேணும்னா இந்த ஸ்கேனரை click பண்ணி download பண்ணிக்கோங்க. Okay, so question எதுல இருந்து? Periodic classificationல இருந்து. என்ன question? How are elements classified based on the electronic configuration? Electronic configuration வச்சுதான் groups wise separate பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் periodic tableல 118 elements இருக்கு, அதுல 7 periods இருக்கு, and then 18 groups இருக்கு. கரெக்டா? அந்த groups எல்லாமே பாத்தீங்கன்னா electronic configuration பேஸ் பண்ணி இருக்கு. அது என்ன டீடைலிங்கா பார்க்கலாம். ஓகே, first one. So இந்த S block, P block, D block, F block. Okay, so group wise நம்ம எப்படி செப்பரேட் பண்றோம்? S block, P block, D block, F block. ஏன் எஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? ஏன் ஏபிசிடி பிளாக்னு வைக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சப்ஷெல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த SPDF இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த சப்ஷெல். சோ இந்த சப்ஷெல்லை வச்சுதான் நம்ம என்ன கிளாசிஃபை பண்றோம்? குரூப் வைஸ் எலக்ட்ரானிக் கிளாசிஃபை பண்றோம். ஓகே, இப்போ லெட்ஸ் கம் டு த எஸ் பிளாக் எலிமெண்ட். ஏன் இது எஸ் பிளாக் அப்படிங்கிறது? Because அதோட valence electron. Okay, valence electron எங்க இருக்கும்? in S subshell. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் இருக்கிற ஹையர் கிளாஸஸ்லயுமே இது இருக்கு. சோ ஏன் எஸ் பிளாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னது? கடைசி எலக்ட்ரான். அந்த கடைசி எலக்ட்ரான் எஸ் சப்ஷெல்ல இருக்கு. அப்படி எஸ் சப்ஷெல்ல இருக்கறனாலதான் அது எஸ் பிளாக். இதுவே நீங்க ஒரு பி பிளாக் உள்ள போறீங்க, யார் இருக்கா? கார்பன் ஆட்டம் இருக்கு. ஏன் கார்பன் நான் பி பிளாக்ல வைக்கணும்? பிகாஸ் கார்பன் ஆட்டமோட கடைசி எலக்ட்ரான் பி சப்ஷெல்ல இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப அங்க கடைசி எலக்ட்ரான் எந்த சப்ஷெல்ல இருக்கோ அதுதான் அதோட பிளாக் நேம். வெரி சிம்பிள். கரெக்டா? இப்ப எஸ் பிளாக்க பத்தி பார்க்கலாம். எஸ் பிளாக்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? Group 1 is S block and then group 2 is again S block. Group 1க்கு ஒரு காமன் பேர் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா alkali metal. And group 2 ஓட காமன் பேர் என்னது? It is an alkaline earth metal. So generally alkaliங்கிறது it is basic nature, pH greater than 7 இருக்கும். கரெக்டா? அப்போ pH greater than 7 இருக்கறனாலதான் they are called as alkali and then alkaline earth metal. And இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? எஸ் சப்ஷெல்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் 2 எலக்ட்ரான் வைக்கலாம். மேக்சிமம். ஓகே, சோ இதுவே நீங்க பி சப்ஷெல் பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் அண்ட் தென் டி பாத்தீங்கன்னா இட் இஸ் 10 எலக்ட்ரான், எஃப் பாத்தீங்கன்னா இட் இஸ் 14 எலக்ட்ரான். இப்போ ஏன் எஸ் பிளாக்ல 2 குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா பிகாஸ் எஸ் சப்ஷெல்ல மேக்சிமம் 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். அதனாலதான் அங்க 2 குரூப். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். சோ இப்ப லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் எஸ் சப்ஷெல் சொல்லிட்டோமா? இதுல இருக்கிறது எல்லாருமே யாரு? ஹைட்ரஜன். யார தவிர? சாரி, மெட்டல்ஸ். யார தவிர? ஹைட்ரஜனை தவிர. ஏன் ஹைட்ரஜன் மெட்டல் கிடையாதா? எஸ், இட் இஸ் நாட் அ மெட்டல், இட் இஸ் அ நான் மெட்டல். ஓகே, இவங்கள ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். பிகாஸ் ஒரு குரூப் ஜென்ரலா 118 எலிமெண்ட்ஸ்ல இவங்க எஸ் பிளாக்கும் சரி பி பிளாக்கும் சரி ரெப்ரசன்ட் பண்ணும். மேக்சிமம் காம்பவுண்ட்ல கண்டிப்பா எஸ் பிளாக் எலிமெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும், பி பிளாக் எலிமெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும் மேக்சிமம் காம்பவுண்ட்ஸ்ல. ஓகே, நவ் லெட்ஸ் கம் டு த பி பிளாக். சோ பி பிளாக்ல நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பி சப்ஷெல் can maximum hold 6 electron. அதனாலதான் group 13ல இருந்து group 18 வரைக்கும் எத்தனை elements, எத்தனை groups இருக்கு? 6 groups இருக்கு. ஏன் 6 group? because P subshellல maximum 6 electron தான் இருக்கும். அதனாலதான் P blockலயும் 6 group இருக்கு. 13 to 18 count பண்ணி பாருங்க. So last electron P subshellல இருக்கும். and then யாரெல்லாம் இருக்கா? boron, carbon, nitrogen, oxygen, fluorine, இது இல்லாம நோபல் கேசஸ்மே இருக்கு. கரெக்டா? இதெல்லாம் எக்ஸாம்பிள். இந்த ஒரு குரூப் ஒரு பிளாக்ல தான் பாத்தீங்கன்னா மெட்டலும் இருக்கு, நான் மெட்டலும் இருக்கு, மெட்டலாய்ட்ஸும் இருக்கு. மெட்டலாய்ட்ஸ்னா யாரு? இட் இஸ் செமி மெட்டல். சோ மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் அங்க, நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், டி பிளாக் 1. சோ குரூப் 3 to 12. ஓகே, சோ குரூப் நம்பர் 3 to 12 இருக்கு. லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க?
D subshell இருக்கும் and this is actually called as transition. ஏன்னா அது S க்கும் P க்கும் நடுவுல இருக்கறனால we can say it is a transition element அப்படின்னு சொல்லலாம். Now let's come to the F block element. F blockல யார் இருக்கா? lanthanoids and then actinoids இருக்கு. இதுதான் நம்ம F block elements சொல்றோம். அங்க of course last electron F subshell தான் enter ஆகணும். so இது எங்க இருக்கு periodic tableல? கீழ கொடுத்திருப்பாங்க ரைட்டா F block and they are called as inner transition series. so it has to be placed inside the transition metal. ஆனா அங்க இருந்ததுன்னா பீரியாடிக் டேபிளோட லென்த் ஜாஸ்தி ஆயிடுங்கிறனால தான் அது கீழே பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ எஃப் பிளாக்கு மொத்தம் எத்தனை குரூப்ஸ் இருக்கு? 14 குரூப்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி டி பிளாக்கு பாத்தீங்கன்னா எத்தனை குரூப்ஸ் இருக்கும்? 10 குரூப்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ரோல்ல 10 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, குரூப் நம்பர் 3 to 12. ஆனா எஃப் பிளாக்கு there is no particular group number, வெறும் பீரியட் நம்பர் மட்டும்தான். ஆனா ஒரு ரோல்ல 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். சோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி எப்படி குரூப்ஸ் செப்பரேட் பண்றாங்க, ஏன் எஸ் பிளாக், ஏன் பி பிளாக், டி பிளாக் நேம் பண்றாங்கன்னு. ஓகே, சோ எஸ், திஸ் இஸ் a question for you guys. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.